வருகிற 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் மதுரையிலிருந்து நெல்லைக்கு விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் வினாத்தாளை கொண்டு செல்வதற்கான ஒத்திகை நடத்தப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமில்ல நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பல்வேறு வினாத்தாள் கசிவு குளறுபடிகள் நடந்ததால் மறுதேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. இதற்கான வினாத்தாள் என்பது மீண்டும் எது குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வினாத்தாள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை ஹெலிகாப்டர் மூலமாக ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்தி அதற்கான கொண்டு வருவதற்கான முகாம்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதாவது டெல்லியிலிருந்து வரக்கூடிய விமானம் மூலமாக மதுரைக்கு இங்கு தென் மாவட்டங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு பிறகு மதுரையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து அந்தந்த பயிற்சியினர் தேர்வு நடைபெறக்கூடிய முகாம்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது, வினாத்தாள் கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. இதற்கு முன்னதாக ஒத்திகையாக இன்று அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஹெலிகாப்டர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மதுரையிலிருந்து வினாத்தாள் கொண்டு வருவது போன்ற ஒரு ஏற்பாடு ஒத்திகையாக செய்யப்பட்டது. இந்த ஒத்திகை என்பது மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் காலையிலிருந்து அரை மணி நேரமாக ஒரு ஹெலிகாப்டர் வட்டமெடுத்துக் கொண்டு சுற்றும் என்ன ஏது என்று விசாரித்து வந்தார்கள். அந்த நிலையில் தான் இது தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய நீட் தேர்வுக்கான ஒரு ராணுவ ஹெலிகாப்டரில் ஒத்திகை நடைபெறுகிறது என்பது தெரிய வந்தது. எனவே இந்த ஒத்திகை தொடர்ந்து வரக்கூடிய தேர்வன்று மீண்டும் இதுபோன்று நேரடியாக வினாத்தாள் கொண்டு வரப்படாத ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி நாகராஜன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.